Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் சினிமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிலைட் சினிமாவில இருந்து ஒரு வீடியோ. அதாவது நேத்து நம்ம சிம்பு, வெற்றிமாறன், அனிருத் அவங்க கூட்டணியில ரெடியான ஒரு படத்தோட ப்ரோமோ பார்த்துருந்தோம். அரசன். அது வந்து நம்ம வடசென்னை படத்துல அன்டோல்டு ஸ்டோரி இன் வடசென்னை யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வெற்றிமாறனுக்கு ஒரு யூனிவர்ஸ், இப்போ எல்சியூக்கு அப்புறம் விசியூன்னு வச்சுக்கிக்க. வெற்றிமாறன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி அதை வெற்றிமாறன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம், வடசென்னை சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். ஸோ விசியூவை பற்றி ஒரு அந்த ப்ரோமோவை பற்றி ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம நோட் பண்ணாத என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குது, என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நம்ம தனுஷை பற்றியெல்லாம் அதில் ஒரு 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 இன்விசிபிள் கேமியோ மாதிரி வந்துருப்பார், அவர் வரலை ஆனால் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானுவோடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் அடுத்து நடிக்க போகிற படம் அரசன். அரசன் படத்தோடைய ப்ரொமோ வீடியோ அஃபிஷியலாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா தேட்டர்ஸ்லையுமே ரிலீஸ் பண்ணலை, செலக்டிவாக ஒரு சில தேட்டர்ஸை பிக் பண்ணி மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம் தேட்டருக்கு போய் அரசன் ப்ரொமோவை பார்த்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அரசன் ப்ரொமோ அஃபிஷியலாக யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. படத்தோடைய ப்ரொமோவை ஃபர்ஸ்ட் தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூடியூப்ல கொண்டு வருது அப்படிங்கிறது இப்போ ஒரு புது ட்ரெண்டாக வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 மூவி டீம் இதை பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்கள தொடர்ந்து அரசன் மூவி டீமும் அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அரசன் ப்ரொமோவுடைய தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேட் இருக்குது. ஒரு பக்கம் வெற்றிமாறனுடைய ஸ்டைலும் இருக்குது, இன்னொரு பக்கம் நெல்சனுடைய ஸ்டைலும் இருக்குது. நெல்சனுடைய ஸ்டைலா அவர் எங்கேருந்து ப்ரோ வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்டேட் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த STR 49 ப்ரொமோ ஷூட் நடக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெல்சனும் இருக்காரு, அந்த ஃபோட்டோ கூட லீக்காக இருந்துச்சு. ஸோ அவரும் இந்த ப்ரொமோவில் நடிக்கிறாரு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அரசன் ப்ரொமோவே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் நெல்சனுக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொமோ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட்டு வாசலில் பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம அரசன் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் இருக்காரு. நெல்சன் வந்து ப்ரொமோலையுமே வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக தான் வராரு. அவர் கூட அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு அரசன் சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வந்து காட்டப்படுது. அரசன் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போற மேட்டர் எல்லாமே உண்மை, ஆனால் நீங்க அதை அப்படியே வந்து போடாதீங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு கார்டு போடுவாங்களே எல்லாமே கற்பனைன்னு, அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்து அந்த டிஸ்க்ளைமர் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அரசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் உண்மையை சொல்ல போக அதை நீங்கள் படமாக எடுத்து இந்த மேட்ரு வந்து வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா நம்மள மாதிரியான இன்னசென்ட் பீப்புள் மட்டும் இல்லை, நம்மளை தாண்டி வந்து பெரிய பெரிய போலீஸ்காரங்க, அரசியல்வாதிங்க, வக்கீல், ஜட்ஜுன்னு சொல்லி எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பில்டப் வந்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு பெரிய டிஸ்க்ளைமரை வந்து போடுறாங்க. இந்த படத்தோடைய கதை, களம், கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து கற்பனை தான், எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது உண்மையாக நடந்த விஷயங்கள், நடந்த கதாபாத்திரங்களோட வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே தற்செயல் அப்படிங்கிறதுமே வந்து தெளிவாக சொல்கிறாங்க. வெற்றிமாறனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கற்பனை இருக்குமோ அதே அளவுக்கு ரியல் இன்சிடென்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவர் எடுப்பார். ஆனால் அவருடைய படங்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டுருவார் சேஃப்டி பர்பஸ்க்காக. அதே தான் இந்த படத்துக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது அரசன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை சம்பவம் இருக்குது. ஆனால் என்னங்கிறது அது நமக்கு தெரியல. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஃபியூச்சரில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட வந்து தெரிய வரலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த ப்ரொமோ பார்க்கும்போது அன்புடைய ரெஃபரன்ஸ் எங்கேயாச்சும் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக. அன்பு ரெஃபரன்ஸ் வரலை, தனுஷ் ரெஃபரன்ஸ் வந்தும் என்ன பண்றது இருந்திருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு ரெஃபரன்ஸ் இல்லாமல் தனுஷ் ரெஃபரன்ஸை டேரெக்டாக இந்த ப்ரொமோக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அரசன் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகும்போது டக்குன்னு நிறுத்தி நெல்சனை பார்த்து நம்ம வேஷத்தில் யாரை நடிக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது தனுஷை நடிக்க வைங்க, அவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், இந்த அரசன் கதைக்களமே வந்து வடசென்னை வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதைக்களம். வடசென்னை வேர்ல்டில் ஏற்கனவே தனுஷ் வந்து அன்பாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அன்பு ரெஃபரன்ஸை விட்டுட்டு தனுஷ் ரெஃபரன்ஸை கொண்டு வராங்களே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது ஜஸ்ட் இந்த ப்ரொமோக்காக மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டேரக்டர் நெல்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்காரு, படத்தில் வரமாட்டார் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஆனால் இந்த STR 49 ப்ரொமோ ஷூட் நடந்த டைமில் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நெல்சன் அப்புறமா கவின் இவங்க 2 பேருமே வந்து STR 49 படத்தில் வருவாங்க. பெரிய கேரக்டராக வரமாட்டாங்க, சின்னதாக லைட்டாக வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அப்போ வந்தது.
அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். பொதுவாக எஸ்டிஆரோடைய படங்களில் எப்படியாவது தனுஷோடைய ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்துருவாங்க. இப்போ அரசன் ப்ரொமோலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரொமோவில் தனுஷ் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. அரசன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ரெஃபரன்ஸ் இருக்காது, ஆனால் அன்பு ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது எந்த இடத்துல எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அரசன் வந்து வேகமாக கோர்ட்டுக்குள்ளே போய் கூண்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு. அப்போ ஜட்ஜி வந்து இவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஒரே நைட்டில் ஆமாங்க, இப்போதான் அந்த போஸ்டரில் பார்க்குறேன் சிலம்பரசனின் அரசன் போட்டிருக்கு. அவர் பேர்லேயே ஒரு அரசன் இருக்குல்ல, சிலம்பரசன். ஓ, இதை எதுவும் கனெக்ட் பண்ணுவாங்கலாம் தெரியல. அச்சோ, சும்மா வந்தா பார்த்துட்டு போடா, ஏன்டா டீகோட் பண்ணுற, பண்ணி பண்ணி பண்ணி. சரி, அரசனா சிலம்பரசனா தேவையா உனக்கு, பேசாம இரு. பேரை நீ கொலை பண்ணியிருக்கன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க, நீ உண்மையை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இது வந்து பொய் கேஸு, நான் அந்த கொலையை பண்ணலை, கொலை நடந்த டைமில் நான் ஊருக்குள்ளேயே இல்லை, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் எஸ்டிஆர் வந்து க்ளீன் ஷேவ் யங் லுக்கில் வந்து இருக்கார், பெரிய ஃபங்க் வச்சுருக்காரு, கையில் அருவா வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்த கரையோடு வந்து நடந்து வர மாதிரி காட்டப்படுது. ஸோ அவர் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே கோர்ட்டில் வந்து மாற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ரொமோவில் காட்டுற அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எந்த வருஷத்தில் நடக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக இவங்க சொல்லலை அப்படின்னாலும் இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்தோடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆன வருஷம் வந்து 1991. அப்போ அந்த டைம் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அரசன் படத்தோடைய ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. யார் அந்த 3 பேர், எதனால அந்த 3 பேரை இவர் கொலை பண்ணுற வரைக்கும் போனார் அப்படிங்கிறத நம்ம படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரசனுடைய அந்த கேரக்டருடைய லைஃப்பில் அவர் பண்ணுற முதல் சம்பவம் வந்து இந்த கொலையாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோ மூலிமா தெரிய வர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னையில் அன்பு அரசன், அன்போடைய யங்கேஜ் லுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். க்ளீன் ஷேவ்ல இருப்பார், பெரிய ஃபங்க் வச்சிருப்பாரு. அதே ஸ்டைலில் தான் அப்படியே அரசனுடைய யங்கேஜுக்குமே வந்து வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வடசென்னை படத்தில் அன்போடைய அந்த யங்கேஜ் லுக்கோடைய இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேரம் ஆடுறதை வந்து காட்டுவாங்க. அது என்ன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1991 தான். ஸோ அன்பு வந்து கேரம் ஆடிட்டு இருந்த அந்த டைமில் அரசன் வந்து மட்டையே பண்ணிட்டாரு அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. ஏன்னா வடசென்னை படத்தில் அன்பு பண்ணுற முதல் கொலை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1996 ஜாவா பழனியை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொலை பண்ணுவார். அன்பு அரசன் இவங்க 2 பேருமே ஒரே ஏஜ் குரூப் அப்படிங்கிறதுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து வடசென்னையில் கொடுக்கப்பட்டிருக்கும். க்ளீன் ஷேவ்ல இருப்பார், அப்புறம் லைட்டாக தாடி வச்சிருப்பாரு, அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாடி, ஃபுல் பியர்ட். இந்த சிம்புக்கும் தனுஷுக்கும் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, இந்த டிஏஜிங் எல்லாம் ஒரு இதுவும் தேவையில்லை, இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் தேவையில்லை சார். அப்போ பார்த்துமே இருக்காங்க, 2 ரூபா பிளேடு கொடுங்க சார், டிஏஜிங் நானே பண்ணிக்கிட்டு வர்றேன். தாடி வச்சா முரட்டு ஒரு மெச்சூர் லுக்கில் இருக்கும். இப்போ என்ன சார் 91க்கு போகணுமா சார், 2 மினிட்ஸ் சேவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா சின்ன படையினா இருக்காங்க 2 பேருமே. அது எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. இங்கே பல பேர் தாடி வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டா வயசாகிற மாதிரி தெரியும், என்னங்க ரிவர்ஸில் நடக்குது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்து இருப்பாரு. பட் இந்த அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருக்கு வந்து 2 லுக், இப்போதைக்கு 2 லுக் தான் சொல்லப்படுது. ஒன்று வந்து க்ளீன் ஷேப், இன்னொன்று வந்து ஃபுல் பியர்ட். மேபி ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா 2 லுக் அப்படிங்கிறது 3 கூட மாறலாம். இதுக்கடுத்து இந்த ப்ரொமோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்னதாக மேரி மாதா கோயில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அங்கே தான் வந்து எஸ்டிஆர் நடந்து வருவார். இதே மாதிரி வடசென்னை படத்துடைய கிளைமேக்ஸ்லுமே வரும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேரி மாதா கோயில் வந்து இருக்கும். அதே இடம் தான் இந்த இடம்னு சொல்ல வரல, ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது அது வேற இடம், இது வேற இடம். பட் ஜஸ்ட் வடசென்னைக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால அதே மாதிரி வந்து இங்கே ஒரு மேரி மாதா கோயில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பழைய விண்டேஜ் பைக் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ராஜனை கொலை பண்ண யூஸ் பண்ண அதே அருவாவை வந்து இங்கே அதே ஷேப்பில் உள்ள ஒரு அருவாவை வந்து அரசன் கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோல எஸ்டிஆருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. மெயினாக ஃப்ளாஷ்பேக்கில் அவர் அந்த அருவா எடுத்துகிட்டு வரதை ஸ்லோ மோஷனில் காட்டின விதம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் வந்து வெற்றிமாறன் அண்ட் எஸ்டிஆர் 2 பேரு கூடயுமே வந்து ஒர்க் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவருடைய ஒர்க் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் வடசென்னைக்கு மியூசிக் பண்ண சனா, அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவருடைய சாங்ஸ் வந்து மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாரு. இந்த ப்ரொமோல அவருடைய மியூசிக் எங்கேயுமே யூஸ் பண்ணல. பட் அட்லீஸ்ட் அரசன் படத்தில் வடசென்னையுடைய தீமை வந்து ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ப்ரொமோவுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் அன்டோல்டு டேல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அப்படிங்கிறத தெளிவாக போட்டுட்டாங்க. ஸோ வடசென்னையில் நடக்கிற வேற ஒரு பேரலல் ஸ்டோரியாக தான் இந்த அரசன் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்க போகுது. பட் அதுக்குன்னு வடசென்னையோட ரெஃபரன்ஸ் இருக்காதானா கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க இதை போட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது.
ஸோ வடச்சென்னை கேரக்டர்ஸோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும், இன்சிடென்ட்ஸோடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். வடச்சென்னையில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த படத்துலையும் வருவாங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். அப்படி தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த அரசனுடைய கதைக்களம் எந்த வகையிலுமே வடச்சென்னை கதைக்களத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு தனி ட்ராக்காக தான் வந்து வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த அரசன் ப்ரோமோவை தேட்டரில் போய் பார்த்தவங்க ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேட்டரில் பார்க்காதவங்க நாளைக்கு யூடியூப்பில் காலையில் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ யூடியூப்பில் ப்ரோமோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்கும்போதே நல்லா இருந்தது, தேட்டரில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அந்த தேட்டர் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அப்போ அதில் ஒரு ஃபேன் எடிட்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு ஃபேன் டயலாக் மாதிரி ஒன்று போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ யார் நீ, சிம்பு ஃபேனா? நான் சிம்பு ஃபேனுன்னொன்னே, ஐயோ சிம்பு ஃபேனா நீ, பாவம் உனக்கெல்லாம் படமே வராதில்ல, அப்புறம் எப்படிப்பா ஃபேனாக இருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்லுவார், நாங்கள் படத்துக்கு ஃபேன் இல்லை, சிம்புக்கு தான் ஃபேன் அப்படின்னும் போது இந்த அரசர் அப்படியே கத்தியோட நடந்து வர்ற மாதிரி எவனா டயலாக் நல்லா இருக்கு. படத்துக்கு நிகராக எழுதுறாங்க ஐயா டயலாக். தங்களோட ஹீரோஸுக்குன்னு வந்தால் மட்டும் இன்னும் வேர்வையை தொடச்சி போட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ சிம்பு தனுஷ் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும். பட் வெற்றிமாறனாச்சே என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியல. வெற்றிமாறனாலே ஒரு பயமுங்க. ப்ரோமோ வந்துருச்சா, இனி எத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் சார் படம் வரும்? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வடச்சென்னை 2 எத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறம் சார் வரும்? ஒவ்வொரு படத்துக்கு நடுவுலையும் பெரிய பெரிய கேப்பு. ஏதோ அவரோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தோம்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு குரூப்பான இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்தது. நம்ம கெஸ் பண்ணது தான் அவரும் சொல்லியிருக்காரு. பட் நைஸ். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.